ஏன் பிறந்த குழந்தைய முதல் 3 நாளைக்கு குளிப்பாட்ட வேண்டான்னு சொல்றோம்னா, குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஒரு டெம்பரேச்சர்ல இருப்பாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற உலகத்துல இருக்கிறாங்க, வேற டெம்பரேச்சர்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்க குழந்தைக்கு போய் தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டினீங்கன்னா உங்க குழந்தைக்கு ரொம்ப கோல்டா இருக்கும். கோல்டா இருக்கிறதுனால உங்க குழந்தைக்கு ஹைப்போதெர்மியா ஏற்படும், அதாவது பாடியோட டெம்பரேச்சர் கம்மி ஆகும். இது உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மைனர் ஸ்ட்ரெஸ் கூட உங்க பேபியோட பிளட் சுகர்ஸை டிராப் பண்ணும். அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹைப்போகிளைசீமியா வரலாம். ஒருத்தவங்க சொல்லுவீங்க, எங்களெல்லாம் பிறந்த உடனேயே குளிப்பாட்டி விட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகலையே, நாங்க நல்லா தானே இருக்கோம்ட்டு. டாக்டர்ஸ் எல்லாம் சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலன்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு அது ஆகாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு நடக்கிறதுனாலதான் அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலான்ட்டு ஸ்டெப் எடுக்கிறோம். உங்க பாப்பா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே உங்க பாப்பாவை சுத்தி ஒரு கிரீமி லேயர் வெர்னிக்ஸ் கேசியோசான்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா உங்க பாப்பாக்கு என்ன பெனிஃபிட் தரும் அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.